தமிழகத்தில் உள்ள 35,000 நியாய விலைக் கடைகளிலும் கண் கருவிழி மூலம் பதிவு செய்து பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காளாஞ்சிபட்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி உள்ளிட்டோர் தலைமையிலும் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் அவர்களின் முன்னிலையிலும் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த துறை சார்ந்த அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒட்டன்சத்திரம் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்தும் புதிதாக தொடங்கப்படவுள்ள பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நிகழ்வில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தொடர்ந்து செயல்படுத்தி ஒரு பொற்கால ஆட்சி நடத்தி வருவதாகவும், தமிழகத்தில் உள்ள 35,000 நியாய விலைக் கடைகளிலும் பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட்டு குடிமைப் பொருட்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கண் கருவிழி மூலம் பதிவு செய்யப்பட்டு பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.